ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதன்ஸ் கிச்சன். நம்ம எதன்ஸ் கிச்சன் இன்றைக்கி காலையிலே டிஃபன் சூடாக வரகரிசி பொங்கல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா இந்த மலைக்கு சூடாக கமகமன்னு நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சிடலாம். நான் இந்த டம்ளரால் 1 டம்ளர் வரகரிசி எடுத்துருக்கிறேன். நம்ம எதில் வேணாலும் அளந்துக்கலாம், உலக்கலையும் அளந்துக்கலாம், டம்ளர்லேயும் அளந்துக்கலாம். இப்போ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது அரிசி அளந்த கப்பால் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் மல்லித்தலை, தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் நெய். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், 5 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். நல்ல குலைவாக நமக்கு சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிருச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா வெந்து குழஞ்சி சூப்பராக இருக்குங்க. இப்போ தாளிப்பு கரண்டி வச்சு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாகவே நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிருச்சு. 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகு, முந்திரி பருப்பு ஒரு 10, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ இதை எடுத்து பொங்கலில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். நம்ம கமன்னு சூப்பராக வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.